ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காற்றின் திசையில் பயணம் செய். இது என்ன காற்றின் திசையில் பயணம்? காற்றின் எதிர் திசையில் பயணம் செய்யக்கூடாது. காற்று அப்படிங்கிற வார்த்தை கிரகம். நீங்கள் கிரகத்தை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஒரு சினிமா நடிகன் ஆகணும்னு விதி இருந்தால் மாற்ற முடியாது. நீ ஒரு மளிகை கடை வியாபாரி ஆகணும்னு விதி இருந்தால் மாற்ற முடியாது. நீ ஒரு என்ஜினியர் ஆகணும்னு இருந்தால் மாற்ற முடியாது. டாக்டர் ஆகணும்னா மாற்ற முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கிடைக்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு தாராளமாக அந்த பிரபஞ்சம் நமக்கு வழி நடத்துகிற மாதிரி செய்யலாம். ஒரு முக்கியமான ஒருத்தர் டி நகரில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு என்கிட்ட வந்தார் ஜாதகம் பார்க்குறது. நானும் வாங்க வணக்கம், காலையில் 8 மணிக்கே வந்துட்டார் நங்கநல்லூருக்கு. வந்தோடனே பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சு, அவங்க அப்பா இப்படி உட்காந்தாரு, அவங்க அம்மா அப்படி உட்காந்தாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, சேரை இப்படி திருப்பி போட்டு என்னை பார்க்காம உட்காந்துருக்கு. ஏன் இப்படி உட்காந்துருக்கு? அவன் உங்களுக்கு உங்கள் மேலே கோவம். என் மேலே என்ன கோவம்? நான் தான் முறையாக பார்க்கும்போதே கோவம்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் கோவப்பட்டால் பரவாயில்ல, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை +2 முடிச்சுட்டா, சந்தோஷம், அடுத்து என்ன பண்ணலான்னு கேள்வி கேட்கலாம். உடனே லேப்டாப் ஆன் பண்ணி +2ல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அடுத்த வார்த்தை நான் சொன்னேன், இந்த பொண்ணு ஐஏஎஸ் படிச்சிருமே. அந்த பொண்ணு சேரை திருப்பி போட்டுருச்சு, ஏன் பக்கம் பார்க்குது. அங்கிள் அப்படின்னு, உங்க கூட நான் பேச விரும்பலை. அங்கிள் சொல்கிறத கேளுங்க அங்கிள், நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், எங்கள் அப்பா தான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. 2 பேரும் சண்டை போட்டு வந்தோம். நாகராஜ் சார் வந்து நீங்கள் சொல்கிறது தான் கேட்பார், நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், கரெக்டாக என்ன சொல்லுது அதான் சொல்லுவேன். அந்த பிள்ளை ஹாப்பி ஆகி அங்கிள் 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 நீங்கள் சொன்னால் கேட்பார், சொல்லுங்கள் அப்படின்னு. சார் அவர் ஐஏஎஸ் சார், எனக்கு ஈஸியாக டாக்டர் படிக்க வைக்கணும், நான் இவளை பெற்ற போதே டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். பிரபஞ்சம் அனுமதிக்காது. பெத்த மகள் நீ சொன்னால் கேட்க மாட்டான். அவளுக்கு எங்கேருந்து அந்த ஐஏஎஸ் ஆசை வந்துச்சுன்னு அவளுக்கே தெரியலையாம். +2 முடிக்கிற வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட டாக்டர் டாக்டர்ன்ட்டு இருந்தாலாம். +2 ரிசல்ட் வந்தோடனே மேக் மீ ஃபார் ஐஏஎஸ் கோச்சிங். ஸோ இதை முடிவெடுக்கிறது யார்? பிரபஞ்சம்.